ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இது என்னதுன்னா கடல் கண்டைப்பா, சரிங்களா? இந்த மீன் வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேவா? இப்போ அதுவுமே க்ளீன் பண்ணிட்டேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அது மீன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதா தெரியுதா, பார்த்தீங்களா? இதில் மண்டையாக இருக்குது, மண்டை. இதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? இருக்கட்டும். தெரிகிறதா? இதுதான் மீன் மண்டை. இதை க்ளீன் பண்ணி செய்வோம், ஓகேவா? அதை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க வருக, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம், ஓகேவா? க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பியும் க்ளீன் பண்ணணும். இந்த செதிலெல்லாம் சரியாக எடுக்கலை, பார்த்தீங்களா? தெரியுதா? அப்படியே இருக்குது. இதை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், ஓகேவா? கடற்கரை மீனை எப்படி க்ளீன் பண்ணுவது, சரிங்களா? இப்படி தான் க்ளீன் பண்ணணும். நல்லா உப்பு போட்டு நல்லா வாங்கிட்டு வந்தோடனே உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்களா? இதில் முட்டை வேறு இருக்கும்ப்பா. இதில் எங்கே இருங்க, இங்கே முட்டை, மீன் முட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? மீன் முட்டை தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா எடுத்துக்கலாம். மீன் முட்டையை குழம்புல போட்டுக்கலாம், ஓகேவா? வாங்க, இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்னொட்ட கழுவணும்ப்பா. இது ஒரு தடவை இது பண்ணிவிட்டு இதெல்லாம் மீனை க்ளீன் பண்ணணும், சரிங்களா? மண்டையை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது, மண்டையை. ஆமாம், ஏன் கேட்குறீங்க? மண்டையை க்ளீன் பண்ணக்குள்ள எனக்கு மண்டையில் பாரு எம்பிட்டு இது உயிரோட மீனுப்பா, உயிரோடு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாங்கினனால உங்களுக்கு உயிரோட மீனை காமிக்க முடியல, ஓகேவா? உங்களுக்கு உயிரோட மீனா ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள், சரிங்களா? செதில் நிறைய இருக்கும்ப்பா, மண்டையில் செதில், பார்த்தீங்களா? தெரியுதா? பாருங்கள், சரியாகவே எடுத்து தர மாட்டாங்கப்பா. க்ளீன் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, அந்த கழிவை மட்டும் நீக்கிட்டு அப்படியே கொடுத்து விட்ருவாங்கப்பா. அதை நம்ம தான் க்ளீன் பண்ணி தரணும். அவ்வளோதான்ப்பா. மண்டையை ஃபுல்லாக குழம்பு வச்சுருவேன்ப்பா. இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாக ரோஸ்ட் போட்டுருவேன். ஆமாம், இது ஃபுல்லாக இதாக இருக்கும் பாருங்கள். இதை ஃபுல்லாக ரோஸ்ட் போட்டுருவேன். இந்த மண்டையை ஃபுல்லாக குழம்பு வச்சுருவேன். ஆமாம், இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கடற்கண்டை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் மீன் குழம்பு, கடற்கண்டை மீன் குழம்பு எப்படி வைப்பது என்று பார்க்கலாம், ஓகேவா? இதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி வச்சுக்கிறணும்ப்பா.